ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் பேங்க்னு சொல்லலாம். ஸோ கேட்டகரி வைஸ் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் வந்து கொட்டாக், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க். இந்த மாதிரியான கேட்டகரைசேஷனில் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து நீங்கள் மெயினாக வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய வாலட்டிலிட்டி பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாலட்டிலிட்டி பார்க்கலாம். ஸோ 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டவுன்ஃபால் இருக்குது. 1 மந்த், 6 மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செல்லிங் வந்து நிறைய. ஸோ 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ். நான் உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இது எதுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ குவிக்காக வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்க்கோடைய சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சில இதில் வந்து ஆஸ் யூஷுவல் பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே இது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் வந்து காம்படிட்டர்ஸ். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ். சரிங்களா? ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டைரெக்டாக வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது பேங்க்கு. ஸோ நல்லாவே ப்ராஃபிட் இப்போது சமீப காலமாக காமிச்சிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து கரண்ட் 5 இயர்ஸ்க்கு உண்டான பேலன்ஸ் ஷீட். ஸோ பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது வந்து நம்ம ரெகுலராக மற்ற ஸ்டாக்ஸில் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ இதில் வந்து ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு டீசெண்டான ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டெபாசிட்ஸ். சரிங்களா? இப்போ நீங்களும் நானும் வைக்கக்கூடிய பணம் வந்து பேங்க் கிட்ட தான் நம்ம மோஸ்ட்லி வைப்போம். ஸோ அந்த ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேங்க் கிட்ட நல்ல டெபாசிட் ரேஷியோ இருக்குது. பாரோயிங்ஸ் நம்ம வந்து கடன் வந்து பேங்க்ல இருந்தா வாங்குவோம் இல்லையா? ஸோ பாரோயிங்ஸில் வந்து கம்மி இருக்கக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பாரோயிங்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் நம்ம பேங்க்கோடைய இதில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு ஹை லெவலில் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரொமோட்டர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரமோட்டருடைய ஹோல்டிங் பேட்டர்ன். ஆஸ் ஆஃப் நவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஷேர்ஸ் வந்து எதுவுமே வந்து பிளட்ஜ் பண்ணலை. ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஐயும் எஃப்ஐஆர் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம் ப்ரமோட்டர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 26% கிட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ஆஸ் அ ப்ரமோட்டராக பேங்க் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது. இது வந்து ஆர்பிஐயோட ஒரு பேசிக் ரூல். சரிங்களா? ஸோ டிவிடெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஒரு ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எல்லாமே ஒரு ரூபாயா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏன் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து இவ்வளோ ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பொசிஷன் இருந்தாலுமே ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸோ இல்லை இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து ஒரு ஒரு மாதிரியான சர்ஜ் இன் ப்ரொவிஷன் சொல்லலாம். அதாவது ப்ரொவிஷன் வந்து நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்னா நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதிகப்படியான கடனை வந்து கொடுத்து திருப்ப வாங்க முடியாமல் நிறையா இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ காசா ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் வந்து கொஞ்சம் டிப் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப நல்ல இன்ட்ராக்ஷன் இல்லை. அப்புறம் எஃப்ஐஎஸ் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக இருக்குது. எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க மேசிவாக. இந்த யூஎஸ் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது, சரிங்களா? ஸோ இது போக வந்து இவங்களுடைய காம்படிட்டர் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம HDFC, ICICI இவங்கெல்லாம் வந்து நல்லாவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. எஃபிஷியண்ட்டாக வந்து இன்வெஸ்டர் சைடில் வந்து நிறைய கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோடைய ரிட்டர்ன் ஆன் அசெட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டில் வந்து ஒரு ட்ரையலிங்கில் தான் இருக்குது. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க்கும் HDFC பேங்க்கும் தான் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தரவாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுங்கள். ஸோ என்ன வந்து கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம சேஃபஸ்ட் சைடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ICICI, HDFC இதில் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். Okay friends, I think that's it for today. Thank you very much. Please do subscribe. Thank you.